ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து ஈவினிங் 5 மணி பக்கம் வந்துச்சு. ஆனால் ஒரு 3 மணிலேருந்தே வானம் வந்து ஒரு மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. மழை கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மழை வந்ததுனால எங்களால் வேலை செய்ய முடியல பாப்பா வச்சுட்டு. எங்கள் வீட்டுக்காரங்களும் வெளில போயிட்டாங்க. அதனால் வந்து வேலை செய்யாமல் இருந்ததுனால மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மழை வந்து லைட்டாக தூறிகிட்ருக்கு. நல்லா பேஞ்சு லைட்டாக தூறிகிட்ருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வீட்டு வேலைலாம் செய்யணும். நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நான் பேசுகிறது வந்து 2022 மழையால் நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ மழை பெய்யறத பார்த்ததும் எனக்கு வந்து அந்த ஞாபகங்கள் வந்துடுச்சு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீடியோவில் நான் வேலை செய்கிறத பாருங்கள். அப்படியே நான் பேசுகிறதே காதில் வாங்குங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழைங்கிறது வந்து இப்போல்லாம் வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அதே மாதிரி 2022 மழை எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதமே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ புயல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனி மாதமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிது. எங்கள் வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூரை வீடு தான். ஆனால் சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிது. எங்கள் வீட்டுக்காரங்களும் எங்கள் பக்கத்தில் இல்லை. எங்கள் மாமா வந்து வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் எங்கள் மாமா வந்து இங்கே இருக்காங்க. அவங்களும் அங்கே இருந்தாங்க. நானும் என் பெரிய பொண்ணு என்னோடய சின்ன பாப்பா வந்து நான் கன்சீவாக இருந்தேன். அந்த டைமில் வந்து மழை வந்துச்சு. அப்போ வந்து பாப்பாவோட 4 மாதம் 3 மாதம்னு தெரியல, பாப்பா சின்ன பாப்பா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி பக்கம் இந்த மாதிரி தான் 5 மணி பக்கம் வந்து கரண்டு போயிடுச்சு. கரண்டு போய் இப்போ வந்து மழை வருதுங்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா சீக்கிரம் மழை வந்து நின்றுடும் அப்படின்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா உடனே கரண்டு போயிடும். கரண்டு போயிட்டுனா அதுக்கப்புறம் எப்போ கரண்டு வருதுன்னே தெரியாது. அப்போ நான் கன்சீவாக இருந்தனால மழை பெஞ்சிட்டு இருந்து இடி வேறு அடிச்சுட்டதுனால நம்ம வெளியில் போக முடியல. சரி மழை நின்றுடும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டை நான் இன்னும் உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்கல. ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து கட்டில் போட்டிருந்தோம். நானும் பெரிய பொண்ணு அங்கே போய் படுத்துட்டோம். பாப்பாவை சின்ன பாப்பா வயிற்று வச்சுக்கிட்டு அங்கே போய் நானும் பாப்பாவும் படுத்துட்டோம். எங்கள் அம்மா வரல. எங்கள் அப்பாவும் என் தம்பியும் இங்கே வந்து எங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு 4:30 மணி பக்கம் ஈவினிங். அப்போ வந்து எங்கள் அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க. என் சின்ன நடுத்தம்பியும் இங்கே தான் இருக்கான். சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிற அளவுக்கு சரியான மழை. பாப்பா பெரிய பிள்ளைய மட்டும் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு நான் ரூமில் கட்டில் மேலே படுத்துட்டேன். கட்டில் மேலே படுத்தோன்னா சொல்லுவாங்கள்ல, அந்த இடி இடிக்கிற டைமில் வந்து குழந்த கன்சீவாக உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பக்கம் அது ஒரு பயம். அது என்னடா இப்படி இடி இடிக்குது, அப்போ ஏதோ ஒரு புயல் வருதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து மழை சரியான மழை வந்துடுச்சு. கூரை வீடு தானே இது. அப்போல்லாம் வந்து கீற்று வந்து சரியாக கட்டலை. அப்போ வந்து படுதா தான் போட்டிருந்தோம். வீட்டுக்கு மேலெலாம் படுதா தான் போட்டிருந்துச்சு. எங்கள் வீட்டில் டிவி இருக்கிற என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கள் வீடு எங்கே டிவி இருக்குது அப்படின்னு. அந்த டிவி இருக்கிற இடத்துலலாம் வந்து மழை வந்து பெய்யும். ஒரு ஊற்று சொட்டிக்கிட்டே இருக்கும். ஒழுகுனா அந்த ஹாலில் படுத்துருக்கிற இடம் வரைக்கும் ஒழுவி தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு அந்த இடம்லாம் ஒழுகும். அப்போ சரியான மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு இல்லை. மதியம் சமைச்ச சாப்பாடும் இல்லை, தீர்ந்துடுச்சு. எப்படின்னா ரசம் மட்டும்தான் இருக்குது. தண்ணி இல்லை குடிக்க. அந்த காலகட்டத்தில் தண்ணி இல்லை. பாத்திரமும் மதியம் சமைச்ச பாத்திரம். எப்போதும் ஈவினிங் தண்ணி வரப்போ தான் பாத்திரம் கழுவுவோம். அந்த டைமில் வந்து ஈவினிங் பாத்திரமும் கழுவ முடியல மழையில். அதுவும் அப்படியே இருக்குது. சரி கரண்டு வந்துடும், மழை நின்னதும் சரி நம்ம மலமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலட்சியமாக விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து மழை நிற்கவே இல்லை. பாப்பாவையும் படுக்க வச்சுட்டு நாங்கள் மதியம் சாப்பிட்டது வந்து மதியம் சாப்பிட்டு எங்கள் அப்பா எப்போ சாப்பிட்டாங்கன்னே தெரியல. எங்கள் நடுத்தம்பியும் எப்போ சாப்பிட்டாங்கன்னு தெரியல. சின்ன பொண்ணு நானும் சாப்பிடல. நானும் மதியம் சாப்பிட்டது. பெரிய பொண்ணு வந்து மதியம் சாப்பிட்டுட்டான். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கரண்டு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்படியே இருந்தோம். கடைசியில் பார்த்தா கரண்டே வரல. வராமல் போயிட்டு கரெக்டாக வந்து இடி சரியான இடி இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மணி 10 ஆகிடுச்சு. அது வரைக்கும் கரண்ட்டு வரல. கரண்டு வரலையே, எப்போ கரண்ட் வரும் அப்படின்னு நான் ஊற்றி பார்த்துட்ருக்கேன். கரண்ட்டே வரல. சரி பிள்ளையும் ரொம்ப பசி தாங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பானையில் கொஞ்சம் தான் தண்ணி நிற்குது. தண்ணி இருக்குது.
சுத்தரும் பார்த்தா தண்ணி நிரம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அந்த பக்கம் கொல்லை பக்கம் ஃபுல்லாகவும் தண்ணி வந்து நிரம்பிடுச்சு. இந்த பின்னாடி வந்து அந்த கட்டை கட்டியிருக்கோம்ல, அந்த கட்டை ஃபுல்லாக அது தெரியுது பாருங்கள். அந்த கட்டை ஃபுல்லாகவே இது வந்து கொஞ்சம் மேடாக கட்டியிருக்கோம். அப்போ நாங்கள் வந்து இதை வந்து சரி பண்ணது. ஆனால் அது வந்து சப்பையாக இருக்கும் கீழாக. அந்த கட்டை ஃபுல்லாகவும் தண்ணி வந்துடுச்சு. தண்ணியே மொள்ள முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா மணி 10:30 ஆயிடுச்சு. 10:30 ஆயிடுச்சு. ஆனால் வந்து மழை வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இடிலாம் முடிஞ்சு மழை லைட்டாக வந்து குறைய ஆரம்பிச்சிது நைட்டு ஒரு 10:30 மணிக்கெலாம். அதுக்கு முன்னாடியே நான் இருந்த தண்ணியை ஊற்றி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சில்வர் பானை இருக்கும், அதில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி சிலிண்டர்லேயே போட்டுட்டேன். சிலிண்டரில் போட்டு அதை சாப்பாடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் இருந்த தண்ணி வரைக்கும். ஏன்னா தண்ணி வீடை சுற்றியும் தண்ணி இருக்கே, எப்படி நம்ம போய் தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பைப்படி தான் தண்ணியாகவே இருந்துச்சு, பாம்பு ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அரிசி இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வடித்து பார்த்தா சாப்பாடுக்கும் சரியாக வேகலை. சாப்பாடும் சரியாக வேகாமல் கொஞ்சம் வரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அதுக்கு ரசம் இருந்துச்சு. ஆனால் அதை தொட்டு எதுவுமே இல்லையே, அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அப்பயும் கரண்ட் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இருட்டிலேயே வந்து அந்த செல்லு லைட்டை வச்சுக்கிட்டே வந்து நான் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சேன். வெங்காயத்தை மட்டும் அரிஞ்சு போட்டு கடுகு போட்டு தக்காளி போட்டு சும்மா தொக்கு மாதிரி செஞ்சு அந்த நைட்டில் ஒரு 10:45 11:45 இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை வச்சுக்கிட்டே நானே என் பெரிய பொண்ணு, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி 4 பேருமே சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வயிற்று பசி ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு, நான் வேறு கன்சீவாக இருந்தேன். ரொம்ப வந்து பசிக்க ஆரம்பிச்சிட்டு, என் பொண்ணுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு. அந்த டைமில் அந்த சாப்பாடுங்கிறப்ப அந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பசியில் எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய சாப்பாடாக நினச்சி மதியம் வச்ச ரசத்தையும் அப்புறமா வந்து சும்மா இருக்கிற பாத்திரத்தை வச்சு சமைச்ச சாப்பாடு அரைக்குறைய தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த சாப்பாடை நானே, என் பெரிய பொண்ணு, எங்கள் அப்பா, என் தம்பி, நடுத்தம்பி 4 பேரும் அந்த டைமில் 11:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தண்ணியே சுத்தமாகவே இல்லை. ஒரு டம்ளர் பக்கம் தான் தண்ணி இருந்துச்சு. கை கழுவிட்டால் குடிக்க தண்ணி இருக்காது. அந்த நிலமையில இருந்தோம். அந்த டைமில் எங்கள் அப்பா போய் அந்த தண்ணியில் நடந்து போய் அடுப்பில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சாங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. வந்து பசினா என்னென்னு எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் வந்து அன்னைக்கு பசினா என்ன அப்படின்னு எனக்கும் சரி என் பொண்ணுக்கே தெரிய ஆரம்பிச்சிது. அந்த மழை வந்து அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து உண்டாக்கிடுச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ மழை பெய்யுது. ஆனால் இது பெய்யுறது வந்து நார்மலாக பேஞ்சிட்டு விட்டுரும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக வந்து பாப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மழை நனைஞ்சிட்டு தண்ணி பூச்சி வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து அடுப்பில் வெந்நீர் வந்து போட போகிறேன். வெந்நீர் அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து வெந்நீரை தூக்கி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் கூட்டி செல்லுவோம். கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் மழை வந்து பெஞ்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆகுது. அதனால வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து விளக்கு இல்லை வீட்டில். அதனால் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாமி விளக்கு இருக்கும்ல, அதை மட்டும் பற்ற வச்சுட்டு நாங்கள் டீ போட்டு ஒரு 6:45 பக்கம் வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டோம். இது வந்து எனக்கு 2022 நடந்ததுனால இந்த வேலையில் வந்து நான் மழை நனைஞ்சிட்டே செஞ்சுட்டேன். இது எல்லாமே மழை வந்ததுனால ஞாபகம் வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.